ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சச்சரித்தம் அத்தியாயம் 26 பார்ட் 1. இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு மாயையான தோற்றம்தான். அந்த மாயையோட விளையாட்டில் நம்ம சத்குரு சாயிநாதர் என்னெல்லாம் செஞ்சுருக்கார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பக்த பந்து, ஹரிச்சந்திர பிதலே, கோபால் ராவ் ஆம்டேக்கர் இவங்களுடைய ஸ்டோரிஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். கடவுளுடைய படைப்பில் மாயையும் இருக்குது, பரபிரம்மமும் இருக்குது. மாயை உண்மை இல்லை, ஆனால் பரபிரம்மம் நிச்சயமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு இருட்டில் ஒரு ரூமுக்குள்ளே நம்ம போகிறோம். அங்கே ஒரு கயிறு தொங்கின்னு இருக்குது. அது இல்லை ஒரு மாலையாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம ஏதோ ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு அது ஒரு பாம்புன்னு நினச்சி பயப்படுற மாதிரி தான் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். நம்ம பார்க்குற பொருள் எல்லாமே வெறும் மாயை. அதுக்குள்ளே கிடைக்கிற ஒரு மெய்ப்பொருள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆழ்ந்து பார்க்கணும். அப்போ தான் நம்முடைய அறிவு கண்களை அது திறந்து விடும். நம்மளுடைய அறிவு கண்களை யார் திறந்து விடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சத்குரு சாயிநாதரும் மற்ற ஞானிகளும் மட்டும்தான். பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக ஜிம்பாடி மாதிரி இருப்பானுங்க. ஒரு கொஞ்ச தூரம் இருட்டில் நடந்து போகலான்னா பதறுவானுங்க. ஸோ பாடி ஸ்ட்ரென்த்து முக்கியம் இல்லை, அறிவு கண்ணை திறக்கிற விஷயந்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் சத்குரு சாயிநாதர் திறந்து விடுகிறார். வெளிப்புற பொருட்களுடைய தோற்றத்தை பார்க்காம உண்மையான ஒளியில் அதை நம்ம காண்றதுக்கு சத்குரு சாய் மகராஜ் நம்மளை என்கரேஜ் பண்ணுறாரு. நம்ம சத்குருவை வணங்கி ஒரு தூய்மையான உண்மையான ஒரு கடவுள் காட்சியை அவர் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டி நிற்போம். இன்சைடு அல்லது அந்தரங்க வழிபாடு என்னென்னு பார்த்தோன்னா, ஆசிரியர் ஏமபந்த் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு யூனிக் வழிபாட்டை சொல்லித்தரார். எப்படின்னா, நம்மளுடைய பாபாவுடைய பாதத்தை நம்ம சுத்தப்படுத்தும் தண்ணீராக நம்முடைய கண்ணீரை உபயோகித்து தூய்மையான அன்பு அப்படின்ற ஒரு சந்தனத்தை அவருடைய உடம்பில் பூசி உண்மை நம்பிக்கை என்ற ஒரு ட்ரெஸ்ஸை அவருக்கு உடுத்தி நம்முடைய 8 விதமான சாத்வீக உணர்ச்சிகள் என்ற அஷ்ட கமலத்தையும் ஒருமை மனது என்ற பழத்தையும் அவருக்கு கொடுத்து பக்தி என்ற ஒரு நறுமண பொடியை அவருடைய தலைக்கு வச்சு பற்று என்ற ஒரு வேஷ்டியை கட்டி நம்முடைய தலையை அவருடைய பாதத்தில் வைக்கணும்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறார். இப்படி எல்லா அணி மணிகளாலும் நம்ம பாபாவை அலங்கரிக்கும் போது நம்ம அவர்கிட்ட முழுமையாக சரணாகதி அடையிறதுக்கு வேண்டுவோம். மேலும் இந்த பக்தி என்ற சாமரத்தை கொண்டு வீசி எங்களுடைய புத்தியை திசை திருப்பி நித்திய அனித்திய வஸ்துக்கள் இருக்கு இல்லையா, அதை கண்டு அதுக்குண்டான விவேகம், மற்ற பொருட்களின் மீது உள்ள ஆசை பற்றின்மையையும் கொடுத்து நம்ம ஆத்மா உணர்வை அடைய செய்கிறதுக்கு எங்களை என்கரேஜ் செய்யுங்க அப்படின்னு நம்ம ஆசிரியர் இந்த ஒரு வழிபாட்டை நம்மளை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. எங்களுடைய உணர்வு உடல் அகங்காரத்தை நாங்கள் உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் பாபா. எங்களுடைய கண்களை உங்களுடைய கண்களாகவே நீங்கள் ஆக்குங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நாங்கள் இன்ப துன்பங்களை உணராமல் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய விருப்பப்படி சங்கல்பத்தின்படி எங்களுடைய மனசையும் உடலையும் நீங்கள் கட்டுப்படுத்தணும். உங்களுடைய பாதாம்புயம், அதாவது பாத கமலம் அல்லது திருவடி தாமரை, அதில் நாங்கள் விழுந்து எங்களுடைய மனம் ஆறுதல் கிடைக்கும்படி செய்யுங்கள் அப்படின்னு ஆசிரியர் வேண்டி இப்போது நம்ம இந்த அத்தியாயத்துடைய கதைகளுக்கு செல்வோம். பக்த பந்து. நம்ம இன்னொரு பாபாவுடைய அடியவரான பக்த பந்து ஷிரடிக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அவர் முதல்ல ஷிரடிக்கு செல்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் மனிதன் ஒரு மாதிரி நினைப்பான், தெய்வம் வேறு மாதிரி செயல்படும் அப்படின்னு ஒரு சேயிங்ஸ் இருக்கு இல்லையா. அது மாதிரி பக்த பந்துங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு ரயில் வண்டியில் ட்ராவல் பண்ணின்னு இருக்கார். ஷிரடிக்கு அந்த நேரத்தில் சில நண்பர்களையும் அந்த ட்ரெயினில் அவரால் பார்க்க முடியறது. அந்த நண்பர்களை தவிர சில ரிலேட்டிவ்ஸும் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் வாங்க நீங்களும் பாபாவை போய் ஷிரடியில் பார்க்கலாம் அப்படின்ட்டு.
ஆனால் அவரால் என்ன வர முடியாதுன்னு சொல்ல முடியல. எல்லோரும் பம்பாயில் இறங்கிடுறாங்க. பந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இடமான ஒரு விரார்ன்ற இடத்துல இறங்கிறாரு. அப்படியே அதை யோசனை பண்ணிட்டு இருக்காரு, ஷிரடிக்கு எப்படி போகலாம். தனக்குன்னு ஒரு குரு வச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட ஒரு உத்தரவு வாங்கிட்டு செலவுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு ஷிரடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிரடி கோஷ்டியோட சேர்ந்துடுறார். அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட எல்லாம் மறுநாள் வந்து ஷிரடிக்கு போகிறாங்க. காலையில் ஒரு 11 மணி அந்த சூழலில் மசூதிக்கு போகிறாங்க. பாபா ரெடியாக இருக்கார் பூஜைக்கு. அங்கே வந்த பக்தர்கள்லாம் பாபாட்ட புடச்சூழ உட்காந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம பக்த பந்துக்கு திடீர்னு ஒரு வலிப்பு மாதிரி ஒரு வியாதி வந்து கீழே சாஞ்சிடுறார் உணர்வின்றி. எல்லோரும் பயந்துடுறாங்க. எல்லாருக்கும் என்னென்னா அவரை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு அவருடைய பழைய இயல்புக்கு கொண்டு வரணும்னு சொல்லி முடிஞ்சதை செஞ்சு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் பாபாவுடைய அருளால் அவர் மீது பாபா கொடுத்த நைவேத்தியம் பண்ண தீர்த்தம் அவர் தலைக்கு மேலே தெளிக்கப்பட்டு அவர் தன்னுடைய சூழ்நிலைக்கு வந்து அப்போ தான் தூக்கத்துலேருந்து கடவுளேருந்து எழுந்த மாதிரி எழுந்து உட்கார்றார். பாபா என்ன நினைக்கிறாருன்னா, இவர் இன்னொரு குருவுடைய சீடர் அப்படின்னு அறிஞ்சு கொண்ட பாபா அவர்கிட்ட சொல்கிறாரு, உறுதி கூறுறாரு, நீ பயப்படாத, உன்னுடைய சொந்த குரு மேலே நீ நம்பிக்கை வச்சு தைரியமாக இரு, வர்றது வட்டம், எதை பற்றியும் கவலைப்படாத, எதையும் விட்டுடாத, எப்பவுமே நீ உன்னுடைய நிதானத்தோடையும் உன்னுடைய சதா காலமும் நீ அவருடைய நாம ஜபத்தையே நீ ஜெபிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த குறிப்பை கேட்டவுடனே பக்த பந்துக்கு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறது. நம்ம ஏற்கனவே ஒரு குருமாரோடு இருந்தால் கூட அந்த குருமாருக்கு செய்ய வேண்டிய சிஷ்யைகள் அந்த பணிவிடைகளையும் செஞ்சு நீ அவரையும் நினைவில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தையும் பண்ணுறார். அப்போ பாபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸே பார்க்குறதில்ல. உன்னுடைய கடமை, உன்னுடைய குரு, உன்னுடைய குலதெய்வம், அது எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணு, எங்கிட்டையும் வா, உனக்கும் நான் அன்பு செலுத்தி உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்றாரு. இதன் மூலம் பக்த பந்து இந்த பாபா சொன்ன வார்த்தையையும் அவர் காட்டிய அன்பையும் அவர் மனசில் நினச்சி தன் வாழ்நாள் முழுக்க பாபாவை அவர் மறக்கவே இல்லை. எனையாளும் சத்குருவே, எனையாளும் சத்குருவே. ஹரிச்சந்திர பிதலே, பம்பாயில் ஹரிச்சந்திர பிதலே அப்படின்னு ஒரு பக்தர் இருக்கார். அவருக்கு இந்த ஒரு காக்கா வலிப்பு அப்படின்ற ஒரு வியாதியினால் அவதிப்படுற ஒரு மகனும் இருக்கான். அவர் இந்த இங்கிலீஷ் மெடிசின், ஆயுர்வேதம், சித்தம் பல வைத்தியர்கள்ட்டையும் காமிச்சிருக்காரு. ஆனால் அவருடைய அந்த பையனுடைய வியாதி குணப்படையலை. ஹரிச்சந்திர பிதலேக்கு ஒரே ஒரு வழி பாக்கி தான் இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு ஞானிகள் இடம் சரணடைவது. அந்த நேரத்தில் தாஸ்கனு மகராஜ் அப்படின்றவர் ஒரு சிறந்த பாபாவுடைய பக்தர். அவர் தன்னுடைய கீர்த்தனைகள்னால் பம்பாய் பக்கம் பாபாவுடைய புகழை ஏற்கனவே பரவச் செய்தார் அப்படின்றத நம்ம 15வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். இந்த ஹரிச்சந்திர பிதலை என்ன பண்ணுறாருனா, இந்த தாஸ்கனு மகாராஜோடைய கீர்த்தனைகளெல்லாம் கேட்குறார். 1910 வருஷம். அப்போது அவருக்கு தெரியறது, நம்ம பாபாவை போய் பார்த்தா நிச்சயமாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நம்ம பையனுடைய வியாதி தீர்ந்துடும். ஏன்னா பாபா வந்து தன்னுடைய ஸ்பரிசத்தினாலேயும் பார்வையினாலேயுமே பல பேருடைய தீர்க்க முடியாத வியாதிகளெல்லாம் க்யூர் பண்ணியிருக்காருன்னு அறிகிறார். அவர் மனசில் பாபாவை பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் வருது. எல்லா ஒரு ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு பாபாவுக்கு தேவையான பூஜை சாமான்கள், பழம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தன்னுடைய குடும்பத்தோட ஷிரடிக்கு வந்து சேர்ந்துடுறார். பாபாவோட மசூதியில் பாபாவை பார்த்து நமஸ்கரித்து எல்லா விதமான காணிக்கையும் கொடுக்குறார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய உடம்பு முடியாத குழந்தைய என்ன பண்ணுறாருனா பாபாவுடைய பாதத்தில் வச்சுடுறார். பாபா அந்த குழந்தைய பார்த்த உடனேயே ஒரு அசம்பாவித சம்பவம் அங்கே நடக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அப்படியே கொஞ்சம் கண்ணெல்லாம் சுற்றி கீழே உணர்வு இல்லாமல் விழுந்துடுறான். அவனுடைய வாயில் அந்த நுரையெல்லாம் தள்ளி உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுறது. உயிரே போயிடுத்தோ அப்படின்ற அளவுக்கு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வருத்தப்பட்டுன்னு பயப்படுறாங்க. இந்த பெற்றோர்கள் இருக்காங்கள்ல, ஹரிச்சந்திர பிதலேயும் அவங்க மனைவியும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, என்னப்பா பையனுக்கு அடிக்கடி வலிப்பு வரும், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும், ஆனால் இது ரொம்ப நேரமாக
இழுத்துட்டே இருக்கே இந்த வலிப்பு அப்படின்னு அந்த அம்மா கண்ணில் கண்ணீர் வர அழத் தொடங்குறான். அவள் உடனே ஒவ்வொன்று புலம்ப ஆரம்பிச்சிடுறா. ஒரு கொள்ளைக்காரனுக்கு பயந்து ஒரு வீட்டில் ஒளிஞ்சா அந்த வீடே அவன் மேலே விழுந்துடுற மாதிரியும், ஒரு புலிக்கு பயந்து ஒரு பசுங்கன்று ஓடி கடைசியில் வந்து அது ஒரு கசாப்பு கடைக்காரனில் மாட்டின்ற மாதிரியும், ஒரு ரொம்ப சூடு தாங்காமல் ஒரு மரத்தடியில் ஒரு பாதசாரி போய் அந்த மரத்து கீழே வெயிலுக்கு ஒதுங்கும் போது அந்த மரமே பேர்ந்து சாஞ்சி அவன் மேலே விழுந்துடுற மாதிரியும், பக்தி உள்ள ஒரு பக்தன் கோயிலுக்கு போகும்போது அந்த கோவிலே அவன் மேலே இடிஞ்சு விழுந்துடுற மாதிரியும் என்னுடைய நிலை இப்படி இருக்குதுன்னு ஒவ்வொன்று ஓலமிடுறான். அந்த நேரத்தில் பாபா அந்த அம்மாட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ கொஞ்சம் சத்தம் போடாத, புலம்பாத, அமைதியாயிரு, பொறுமையாயிரு, உன் இடத்துக்கு இந்த பையனை அழிச்சுன்னு போ, அரை மணி நேரத்தில் அவன் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக கூறி அவனை அமுச்சு விட்டுறார். அவங்க என்ன பண்ணுறாங்க, பாபாவுடைய மொழி உண்மை ஆகிடும் அப்படின்னு நம்பி வாடாக்கு எடுத்துன்னு போய் அந்த பையனை அங்கே படுக்க வைக்கிறாங்க. பாபா சொன்ன மாதிரியே அரை மணி நேரத்தில் பையன் பக்காவாக க்யூர் ஆகி நார்மலாகி உட்காந்துடுறான். அந்த ஹரிச்சந்திர பிதளையுடைய குடும்பத்தினர் அனைவரும் ரொம்ப ஆச்சரியமடைஞ்சு அவங்களுடைய சந்தேகம் பயம்லாம் தீர்ந்துடுறது. அந்த பிதளையுடைய மனைவி என்ன பண்ணுறா, ஓடி வந்து பாபாவை பார்க்குறதுக்கு வரா. அவர் முன்னால் உட்காந்து பணியமாக உட்காந்துட்டு பாபாவோட காலை பிடிச்சி விட்றாரு. அப்போது பாபாவுடைய உதவிக்கு அவள் என்ன சொல்கிறா, மானசீகமாக நன்றியை சொல்கிறா. பாபாவுடைய உதவிக்கு மானசீகமாக நன்றி செலுத்துகிறா. பாபாவும் சிரிப்போட, உன்னுடைய எல்லா எண்ணங்களும் சந்தேகங்களும் இந்த டவுட்ஸ் எல்லாம் இப்போ கிளியர் ஆகிடுதா? எப்பவுமே நம்பிக்கையும் பொறுமையும் உள்ளவங்களை கடவுள் காப்பாற்றுகிறார் அப்படின்றார் பாபா. அது மட்டும் இல்லாமல் இந்த பிதளை ஹரிச்சந்திர பிதளை ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பணக்கார ஃபேமிலி. அந்த மனிதரும் பல அளவுக்கு செல்வங்களை வச்சுருக்கார். அவரும் நிறைய இந்த ஸ்வீட்ஸு, பாபாவுக்கு தேவையான அந்த நிவேதிய சமாச்சாரங்கள், பழங்கள், வெத்தலை எல்லாத்தையும் கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிதளை உடைய மனைவி ரொம்ப பண்பு உடையவர், எளிமை, அன்பு, சாந்தம், நல்ல நம்பிக்கையும் கொண்டவ. அவள் என்ன பண்ணுறா, அங்கே ஒரு பில்லர் பக்கத்தில் உட்காந்து பாபாவை பார்த்துட்டு அவள் கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிஞ்சின்னு இருக்குது. அவளுடைய நட்பையும் அன்பையும் பார்த்த பாபா என்ன பண்ணுறாருன்னா, அவரும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடறாரு. யார் முழு மனசோட, முழு ஆத்மாவோட, நம்பிக்கையோட தம்மிடம் சரணடைந்து வழிபடுவர்களை ஞானிகளும் கடவுளும் எப்பவுமே அவங்கள வந்து ஆசீர்வதிக்கிறது உண்டு. அப்படி தான் பாபாவுடைய தர்பாரில் அந்த அம்மா பல இன்பமான நாட்களை கழிச்சுட்டு திருப்பி அந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா, பாபாவுடைய அனுமதியை வாங்கிட்டு அவங்களுடைய ஊருக்கு புறப்படுறதுக்கோசரம் மசூதிக்கு வராங்க. அப்போது அந்த பாபா எப்பவுமே ஊருக்கு கிளம்பும்போது உதியையும் ஆசீர்வாதத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த பிதளையை கூப்பிட்டு சொல்கிறார், நான் ஏற்கனவே உனக்கு 2 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், இப்போது இன்னும் ஒரு 3 ரூபாய் உனக்கு தரேன், இதை பத்திரமா பூஜை அறையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதன் மூலம் உனக்கு ஒரு நல்ல நன்மையும் அடையும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அவர் பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய காலில் வணங்கிட்டு ஆசீர்வாதத்துக்கு வேண்டி நிற்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் இப்போ தான் பாபா முதல்ல உங்களை வந்து ஷிரடியில் பார்க்குறேன், ஆனால் நீங்கள் 2 ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னது எனக்கு புரியல அப்படின்னு அவர் மனசில் ஒரு எண்ணம் வருது. இந்த புதிர் கிளியர் ஆகிறதுக்குள்ளேயே பாபா என்ன பண்ணுறாருன்னா, சைலண்ட்டாக விட்டுறாரு, ஊருக்கு போப்பா ஆசீர்வாதம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிதளை என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய வயசான அம்மாட்ட ஷிரடியில் நடந்த விஷயத்தை, பையனை எப்படி பாபா அந்த காக்கா வலிப்பு நோயிலிருந்து பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணார், அப்புறம் ஏற்கனவே எனக்கு ஒரு 2 ரூபாய் தட்சிணா கொடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வயசான அம்மாவுக்கும் புரியல. ஆனால் இவங்க ரொம்ப இதை பற்றி தீவிரமாக யோசனை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பழைய சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து உன்னுடைய பையனோட நீ சாய்பாபாவை பார்க்க போனது போல் பல வருஷங்களுக்கு முன்னாடி உன்னுடைய அப்பாவும் உன்னை அக்கல்கோட்டு அந்த பெருமானுடைய தரிசனத்துக்கு ஒன்று அழைச்சின்னு போயிருக்காரு. அந்த பெருமான் கூட ஒரு சித்தர், அவரும் ஒரு யோகி, சர்வ வியாபி. ஆனால் உங்கள் அப்பா இருக்கார், ரொம்ப தூய்மை மனம் கொண்டவர், பக்தியுடையவர். அந்த நேரத்தில் அவருடைய வழிபாடு அங்கே
ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசீர்வாதம் பண்ண செஞ்சுருக்காங்க. அவருடைய வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசீர்வாதமும் அளிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் தான் அவர் உன்னுடைய தந்தைக்கு 2 ரூபாய்களை கொடுத்து பூஜையில் வச்சு வழிபட சொல்லியிருக்காரு. உன்னுடைய தந்தை சாகும் வரை அதை கடைப்பிடிச்சி வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிட்ட, இந்த வழிபாடெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அந்த கொடுத்த 2 ரூபாவையும் நீ தொலைச்சிவிட்ட. அதுதான் அதோடைய நினைப்பும் மறந்து போயிடுறது. இப்போது நீ நிஜமான அதிர்ஷ்டசாலி. அதனால தான் உனக்கு சாய்பாபாவுடைய ரூபத்தில் அக்கல்கோட் மகராஜ் உன்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸு, ரிச்சுவல்ஸு, கடமை, இந்த வழிபாடு எல்லாத்தையும் நினைவூட்டி உன்னுடைய அபாயங்களையும் உன்னுடைய பையனையும் உண்மையாகவே காப்பாற்றிருக்காரு. இனிமேலாவது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கெட்ட எண்ணம் புத்தியெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் என்ன பண்ணாங்களோ அதுபடி நல்லா நடந்துக்கோ. அதே மாதிரி குடும்ப தெய்வங்களையும் அந்த காசுகள் அந்த தட்சிணையெல்லாம் நன்றாக வணங்கி ஞானிகளுடைய ஆசையோடைய பெருமையும் கொள் அப்படின்னு சொல்லி தாய் என்ன சொல்கிறாங்க, இப்போ நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறதுனால தான் சாய்பாபாவுடைய ரூபத்தில் அக்கல்கோட் மகராஜ் உன்னுடைய கடமை வழிபாடெல்லாம் ஞாபகப்படுத்தி உன்னுடைய ஐயங்களையும் அபாயங்களையும் நீக்கி முன்னால் தோன்றிருக்காரு. இனிமேலாவது ஜாக்கிரதையாக உன்னுடைய பயம் கெட்ட எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய மூதாதையர்லாம் எப்படி நடந்துட்டாங்களோ அது பிரகாரம் நீ நடந்துக்கொள். அதே மாதிரி குடும்ப தெய்வம் இந்த மாதிரி பாபா மாதிரி ஆளுங்க அக்கல்கோட் மகராஜ் அவங்கெல்லாம் கொடுத்த காசுகள்லாம் பத்திரமாக வணங்கி அதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணி உன்னுடைய பூஜை அறையில் வச்சுக்கோ. ஞானிகளுடைய ஆசையெல்லாம் எப்பவுமே ஒரு குடும்பத்துக்கு எப்பவுமே தேவைப்படும். அதனால் உனக்கு சாயி ஒரு புத்துணர்ச்சி அளித்திருக்காரு. அதனால் நீ அதை உண்மையாக ஃபாலோ பண்ணி அதோடைய நன்மையை நீ அறுவடை செய்யணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டு பிதலை ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக படுறாரு. அது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய சர்வ வியாபத்தன்மையும் புரிஞ்சுக்கிறாரு. அதிலிருந்து பாபாவுடைய உறுதியான பக்தர் ஆயிடுறாரு. தரிசனத்தோடைய முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்கிறார். இதிலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா பாபாவுடைய குணத்தை பற்றி ரொம்ப சர்வ ஜாகிரதையாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறித்தறிஞ்ச பிஜலே தன் மனசுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துடுறார். இப்படி தான் பாபாவுடைய ஆசீர்வாதத்தினால முக்கியமாக அவருடைய காக்கா வலிப்பு உள்ள ஒரு குழந்தைய ஆசீர்வாதத்தை காப்பாற்றிடுறார் பாபா. திரு ஆம்டேக்கர் அவர் யாருன்னா பூனாவை சேர்ந்தவர். இப்போது அவரை பற்றி தான் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.